Hi, welcome to Tech. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வந்துட்டு Tanzo பிராண்டோட LS-418 மாடல் ப்ராஜெக்டரோட அன்பாக்சிங் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பவர் கார்டு ஒன்று தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 3D கிளாஸ் அப்புறம் ஒரு AV கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமோட் தந்திருக்காங்க. இந்த ரிமோட் பார்க்குறதுக்கு அப்படியே எம்ஐ ரிமோட் மாதிரியே இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ப்ரொஜெக்டர் அப்படியே அன்பாக்ஸ் பண்ணலாம். ப்ரொஜெக்டரில் பார்த்தீங்கன்னா டாப் சைடில் வந்துட்டு ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு பேக் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே, சேனல் ப்ளஸ் சேனல் மைனஸ், வால்யூம் ப்ளஸ் வால்யூம் மைனஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் வந்து அப் சைடில் வந்துட்டு ஒரு மேட் ஃபினிஷ் நல்லா கொடுத்துருக்காங்க, பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பவர் கார்டு இன்லெட் கொடுத்துருக்காங்க. தென் 1 லேண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு AV கார்டுக்கான போர்ட், ஒரு ஆடியோ அவுட் போர்ட், 2 HDMI கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேராக மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஊஃபர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது ப்ராஜெக்டரோட ஃப்ரண்ட் லைட் ஓப்பன் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டருக்கு கீழே வந்துட்டு டேபிளில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு டேபிள் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ப்ரொஜெக்டர் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். தென் லெஃப்ட் சைட் ஆஃப் த ப்ரொஜெக்டரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக, ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோக்கஸ் ரிங் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இந்த ஸ்மூத்னஸாக இருக்குது ஃபோக்கஸ் ரிங் செக் பண்ணி பார்த்ததில்ல. இந்த ப்ரொஜெக்டரில் பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷனுக்காக வந்துட்டு நல்ல ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரொஜெக்டரோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏரை சக் பண்ணி ரைட் சைடில் இருக்க ப்ரொஜெக்டில் வந்துட்டு ஏரை வந்து ரிலீஸ் பண்ணுது. இதனால் வந்துட்டு ப்ரொஜெக்டர் ஹீட் ஆகிறது வந்து கம்மியாகும். அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைட் பேனலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது டஸ்ட்டு போச்சுனாலும் நம்ம ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போது ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணலாம். இப்போது ப்ரொஜெக்டரில் ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டீசெண்டாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது Android 9 பேஸ்டாக ப்ரொஜெக்டர். ஸோ வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் எல்லாமே வந்துடுது. யூடியூப், ப்ளே ஸ்டோர் எல்லாமே வந்துடுது. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு OTT பிளாட்ஃபார்ம் இருக்க எல்லா அப்ளிகேஷன், அமேசான் ப்ரைம், ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்துடுது. ஓகே, இப்போ ப்ரொஜெக்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வந்து 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. யூசபிள் 3.22 GB அண்ட் 1 GB ஆஃப் ரேம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்னது போல் வந்துட்டு இது Android 9 வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ நம்ம செட்டிங்ஸ்குள்ளே என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு செக் பண்ணலாம். செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெட்வொர்க் செட்டிங்ஸ், ப்ரொஜெக்ஷன், ப்ளூடூத் எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே. ஓகே, நம்ம வந்துட்டு இப்போது நெட்வொர்க் செட்டிங்ஸ்குள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெட்வொர்க் செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒயர்லெஸ் அண்டு ஒயர்டு செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒயர்லெஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா கீஸ்டோன் கரெக்ஷன் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து ஸ்கொயர் ட்ரெபிசாய்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட் கார்னர் டு கார்னர் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இந்த ப்ரொஜெக்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ட்ரெபிசாய்டு வந்துட்டு ஃபுல்லாக ரெக்டாங்கிளும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக ஒர்க் ஆகுது, எந்த இஷ்யூவும் இல்லை. தென் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஜிட்டல் ஜூம் கொடுத்துருக்காங்க. பிக்சர் டிஜிட்டல் ஜூம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம ஏதோ மூவிஸ் ஏதோ பார்த்துட்ருக்கோம், அது வந்து ஜூம் இல்லைன்னா வந்துட்டு நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம். இது டிஜிட்டல் ஜூம், மேனுவல் ஜூம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொஜெக்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொபைல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்காக மேக்ஸ் ஹப் ஷேர்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ப்ரீ இன்ஸ்டாலாக கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நம்ம மொபைலே டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம மொபைல் ஸ்க்ரீனை வந்துட்டு நம்ம ப்ரொஜெக்டருக்கு வந்து ஷேர் பண்ணலாம். இது நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் டிலேலாம் இருக்குது, வீடியோலேயுமா ஆடியோலேயும் டிலேலாம் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். இந்த ப்ரொஜெக்டரோட கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்துட்டு பார்க்கலாம்.
ப்ரொஜெக்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரெண்டிங் கேஜெட்ஸ் டாட் டெக்கில் வந்துட்டு 15,000 இந்த ப்ரொஜெக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ப்ரொஜெக்டர் அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. அமேசானில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 22,500க்கு வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ரொஜெக்டர் 15,000க்கு ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக ஒர்த்து தான். ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ரொஜெக்டர். இந்த ப்ரொஜெக்டரோட கிளாரிட்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு எல்இடி டிவி வந்துட்டு அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்ருது. அந்தளவுக்கு பிக்சர் குவாலிட்டியாக இருக்குது. அண்டு அதே போல் வந்துட்டு பிளாக் வந்துட்டு ரொம்ப ஒரு நேச்சுரான ஒரு பிளாக் ஃபீல் தருது. நம்ம ஒரு பிளாக் ஒரு ஐட்டம் பார்த்தோம்னா ட்ரூ பிளாக்காக நம்மளுக்கு தெரியுது. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எஜ்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஜ்டெக்.